ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வந்து எப்படின்னா, ஒரு சிரிக்கிற பொண்ணு கூட நம்பிடலாம், ஆனால் அழுகிற பொண்ணு நம்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் இருக்குது. அது எங்கே இருக்குலாம் தெரியல, ஆனால் எங்கேயோ இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் பிரச்சனை வந்து இப்போ ஹாட்ஸ்டார் பிரச்சனையாக போய் இப்போ எங்கெங்கே போயிட்டுருக்கு. என்னென்ன பிரச்சனை தான் நக்ஷத்ரா தெரியும்ல, விஜய் வைரஸ், அதாவது எருமசாணி லீட் ரோல் பண்ணுவார், அது யூடியூப் சேனல் ஓனர், அவருக்கும் நக்ஷத்ராக்கும் அப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து அனுகிரகா எஸ் நம்பியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர். என்னென்னா இவங்க எல்லாருமே வந்து நக்ஷத்ரா தவிர மீதி 2 பேர் வந்து ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸில் வந்து நடிக்கிறாங்க. ஹாட்ஸ்டாரில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது வந்து என்னென்னா, இவங்களுக்கு வந்து ஒரு லீட் ரோல் தரேன்னு சொல்லிட்டு சைடு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நக்ஷத்ரா வச்சு அவங்க பேர் வேறு மறந்து அனுகிரகா வந்து ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க விஜய் வைரஸ் மேலே. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஷூட்டிங்க்கு வந்து என்ன 1 இயருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு வந்து டெண்டர் போட்டிருக்காங்க. ஆனால் என்னை வந்து கூப்பிடவே மாட்டுறாங்க. ஷூட்டிங்கு போனால் தானே காசு கிடைக்கும், ஷூட்டிங்கே கூப்பிடாமல் 2 மாதமாக எனக்கு வந்து காசும் சாடாமல் சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அலிகேஷன் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. இது மாதிரி விஜய் தான் வந்து என்னை வந்து நடிக்க விடாமல் தடுக்கிறாரு, எனக்கு பேமெண்ட் விடாமல் தடுக்கிறாரு, அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து தடுக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து என்னை அசிங்கப்படுத்துறாங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட இது லாஸ்ட் 1 வீக்காக வந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து அவங்க அனுகிரகா வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது திடீர்னு பார்த்தீங்கன்னா நக்ஷத்ராவும் சரி, விஜய் வைரஸும் சரி, நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டாங்க. விஜய் வைரஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் கிளியராக சொல்லிட்டாரு, இதுக்கு மாதிரி அவங்க பேமெண்ட் எல்லாமே அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணியாச்சு, அவங்க வந்து போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியே பேமெண்ட் கேட்கணுன்னா என்ன ஏன் கேட்கணும், நான் வந்து இதில் வந்து இந்த வெப்சீரிஸில் நான் ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அப்புறம் வந்து ஒரு ஆக்டரு, என்னையா அவங்க கேட்கணும், அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் தான் கேட்கணும். ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, அவங்கள தானே கேட்கணும், என்ன ஏன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக தான் பேசுகிறாரு. அவங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அனுகிரகா போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அழுது எனக்கு வந்து ட்ராமா ஆகிடுச்சு, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, எனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ அவங்க சொன்னாங்க, எனக்கு சேலரியே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சைடு ஸ்டோரி கேட்டால் இவர் வந்து இல்லை, நாங்கள் வந்து அட்வான்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அட்வான்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்க மொத்த அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டோம், அவங்க நடித்த வரைக்கும் எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம், திருப்பி கேரக்டர் வந்துச்சுன்னா கொடுக்க போகிறோம், இப்போ வந்து எல்லா ஷூட்டும் அவங்க ஷூட் எடுத்தாச்சு, அதனால தான் அவங்களுக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைடு ஒரு கிளாரிஃபிகேஷன் போடுறாங்க. நக்ஷத்ரா வந்து அவங்க ஏன் இப்படி திட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைடு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்க பாய் ஃப்ரெண்ட் தான் என்ன திட்டினாங்க, அதனால தான் நான் திட்டினேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதனால் இந்த யூடியூப் ஃபுல்லாக எப்பவுமே யூடியூப்பில் தான் மாதிரி பிரச்சனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் அது வந்து ஆளுக்கு மாற்றி வீடியோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரில. ஆனால் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, பேங்க்குக்கு போய் மொத்தம் 4-5 கவுண்டர் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து வெரிஃபிகேஷன் கவுண்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் விற்கிறதுக்காக ஒருத்தங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்கு, இந்த அக்கௌண்ட் அதை பற்றியான இதுக்கு வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. லாஸ்ட்டாக தான் கேஷியர் இருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் கேஷ் எடுக்கணும்னா நீங்கள் வித்ட்ராவல் ஃபார்ம் எழுதி கேஷியர்கிட்ட தான் கொடுக்கணும். நடுவில் ஸ்டார்டிங்கில் 3 பேருக்கு கொடுத்தாலும் ஏன்ட்டு ஏப்பா கொடுக்குறதுன்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் இவர் வந்து ப்ரொடியூசரும் இல்லை, இதில் வந்து டேரக்டரும் இல்லை, இதில் வந்து அவர் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆக்டரு. இவர்கிட்ட போய் வந்து வீடியோ போட்டு நைட்டு ஃபோன் பண்ணி மிரட்டினா அது வந்து என்னன்னு சொல்லிட்டு புரியல. இவங்க சொன்ன ஸ்டோரி வரைக்கும் நான் சொல்கிறேன், நானாக போய் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டுலாம் சொல்ல, இது வரைக்கும் இவங்க சொன்னது இதுதான், இது மாதிரி நான் இதுதான் பண்ணுறேன், அவங்க வந்து இது மாதிரி என்னை வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அனுகிரகா சைடில் சொல்கிறாங்க. இவங்க வந்து நான் எங்க அவங்களுக்கு த்ரெட்டன் பண்ண சொல்லிட்டு விஜய் வேறு சொல்கிறாரு. மாற்றி போயிட்டே இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு இதை பற்றி வந்து எதனா ஒரு ஐடியா இருக்கா? சரி, இப்படி தான் இருக்கும், இது வந்து அவங்க நடிக்கிறாங்க, இவங்க நடிக்கிறாங்க, இல்லை இவங்க காசுக்காக பண்ணுறாங்க, அவங்க காசுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதனா உங்களுக்கு வந்து உங்கள் தாட்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. திருப்பி வேறு அப்டேட் வந்துச்சுன்னா வீடியோவை அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் பை.